பன்னீர்செல்வம் அவருடைய ராஜினாமா திரும்ப பெறப்பட்டு அதை வந்து கவர்னர் ரீவிசிட் பண்ணி முதலமைச்சராகவே அவர் தொடர்ந்து ஃப்ளோர் டெஸ்ட் ராஜினாமா பத்தி சொல்லிடுறேன். எஸ், அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வந்து தற்காலிக அரசு அமைப்பதற்காக சொல்லிட்ட பிறகு அந்த ராஜினாமா மறுபடியும் திரும்ப பெறறதுக்கான வாய்ப்பு இல்லை சட்டப்படி. ஏன்னா ராஜினாமா ஒன்ஸ் கொடுத்துட்டா அந்த ராஜினாமாவுக்கு இன்னொரு ராஜினாமான்னு கொடுக்க முடியாது. முதல் முறை ஒரு பதவி ஏற்ற பொழுது வந்து அவருக்கு ஃபுல்லா எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது. அப்ப இந்த சிக்கல் வரல சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. அதனால இப்ப முதல்ல இதுக்கு அடுத்தது வந்து அவர் என்ன சொல்லலாம், பன்னீர்செல்வத்தை வந்து அவருடைய பெரும்பான்மையை முதல்ல ஒரு லெட்டர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா லெட்டர்ஸ் மூலமா கொடுக்கலாம், ஒவ்வொரு எம்எல்ஏ இருந்து வாங்கி, இல்லாட்டி அசம்பிளியில ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணலாம். அது ரெண்டாவது வந்து எது பண்ணாலும் பண்ணாட்டியும் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகவே முடியாது. வேற யாராவது ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான் இப்போதைக்கு ஆக முடியும். ஏன்னா அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒண்ணு இல்ல 3 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ணு பெண்டிங்கா இருந்து அது எப்போ வேணாலும் தீர்ப்பு வரலாம். ரெண்டாவது அவங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்து வாக்களிக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து எம்எல்ஏவுக்கான ஒரு பதவி பிரமாணத்தை வந்து 193வது பிரிவுலையும் 188வது பிரிவுலையும் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்தாகணும். அது அவங்க எடுக்க முடியாது. சசிகலாவுக்கு வந்து அது இல்லாம ஏற்கனவே இருக்கின்ற சில பிரச்சனைகள்ல நிர்பந்தப்படுத்தி வாங்கினாங்க அப்படிங்கிற இந்த பவர் பார்கெனிங்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா, யார் ஒரு எம்எல்ஏவா வரக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். திவாலானவங்க, மனநிலை சரியில்லாதவங்க மற்றும் குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவங்க, இந்த 3 நாமன்கிளேச்சரும் சசிகலா அவர்களுக்கு இல்லாத போது அவர் வரவே முடியாது அப்படிங்கிறது சரியா? இல்ல, அவர் வரவே முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, குற்ற வழக்குல என்ன ஆக போகுதுங்கிறத விட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு ஒரு பிரச்சனை இது வரைக்கும் யாரும் கருத்துல கொள்ளல. அதாவது ஒருத்தர் சட்டமன்றத்துல வந்து ஒரு எம்எல்ஏ வந்து உட்கார்ந்து ஓட்டு போடணும்னா அந்த எம்எல்ஏ வந்து எம்எல்ஏக்கான ஒரு பதவி பிரமாணத்தை 188வது பிரிவுல அரசியலமைப்பு சட்டத்துல எடுக்கணும். அதை எல்லா எம்எல்ஏவும் எடுத்துருவாங்க. ஆனா சசிகலாவில் அந்த பிரிவு எடுக்க முடியாது. அப்ப அது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் கொண்டு போகும். அதாவது என்ன முதலமைச்சரா இருப்பாங்க, ஆனா சட்டமன்றத்துக்கு வர முடியாது, அந்த பங்கேற்று ஓட்டு போட முடியாது. ஏன்னா ஓட்டு போட அது போன்ற சூழ்நிலை நிறைய பார்த்திருக்கிறோமே. எம்எல்ஏவாக இல்லாம முதலமைச்சராக தேர்வாகி பிறகு எம்எல்ஏக்களான தருணங்கள் எத்தனை நடந்திருக்கிறது இந்த நாட்டுல? என்ன கேட்டீங்க? இல்ல, எம்எல்ஏவாக இல்லாம முதலமைச்சரான பிறகு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்த உதாரணம் எவ்வளவோ இருக்குது. சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டது தானே? இல்ல, சட்டத்தால் அனுமதிக்கப்படுதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்கல. அசாதாரணமான நிலைமை வேற, சாதாரணமான நிலைமை வேற. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ராஜாஜி கேஸ், கவுடா கேஸ், அப்புறம் இதுல மாயாவதி கேஸ், இப்ப பாண்டிச்சேரியிலன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் வந்து முதல்ல அவங்க வழக்குல எதிலையுமே 188வது பிரிவும் 193வது பிரிவையும் ஒட்டி அப்படி இருக்கும்போது 164 என்னன்னு சொல்லுவேன். ஆனா ஜெயலலிதாவுக்கு 164 நாள்ல மாதிரி 2001 பதவி ஏற்றும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, 164 நாள்ல ஒருத்தர் வரலாம், அது இல்ல முக்கியம். அது வரணும்னாக்கா இதர விஷயங்கள்ல உள்ள பிரச்சனைகளை புறந்தள்ளிட்டு வர முடியாது. அப்படி பாத்திமா பீவி அவரை சட்டமன்றம் மூலம் வராம வேறு ஒரு சட்டத்தை வயலேட் பண்றதுக்காக அவங்களை நியமித்து தப்புன்னு சொல்லி 2001 ஜெயலலிதா வழக்கில் வந்து எம்எல்ஏவா சசிகலாவால போட்டியிட முடியும். இன்னைக்கு ஒரு தேர்தல்ல திருமதி சசிகலாவால இன்றைய நிலையில போட்டியிட முடியும்ல, அதற்கு எந்த ஒரு பாரும் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் முதலமைச்சராக முடியாது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த கன்விக்ஷன் வந்தாலே ஒழிய, இந்த வழக்குல கன்விக்ஷன் வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு மேல கன்விக்ஷன் இருந்தாதான் தேர்தல்ல அந்த 2 வருஷம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் 2 டேர்முக்கு தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஆனா இப்ப அவங்க முதல் மந்திரி ஆனாங்கன்னாக்கா
மறுபடியும் இன்னொரு ஒரு தேர்தலை அவங்க சந்திக்கணும் இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி. இல்ல அது வரைக்கும் ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் அந்த தேர்தலை சந்திக்க she is considered innocent இல்லையா? அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துதான் சொல்லணும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரிவு நான் இப்ப சொன்ன 188 193வது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை பத்தி இது வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலையும் பிரச்சனை எழவும் இல்லை, அதை பத்தி ஒரு தீர்ப்பும் இல்லை.